வாழக்கூடிய மலர்களை அநேகமான மலர்களை கொண்டு வந்து ஏன் உங்கள் திருவடி பாதத்தை போற்றி செய்கிறேன் அம்மா. மகனே, தாயோடைய பாதத்தை பணிந்தபடியினால் இந்த பரந்த பூ உலகத்தில் சீரு செல்வாக்கோடு வீர தீரத்தோடு புஜபலத்தோடு வராக்கியத்தோடு என்றென்றும் 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 வாழ்ந்திருப்பாய் மகனே. அப்படியாகட்டும். அப்படி இருந்தாலும் அது சீக்கிரமாக 1000 தாதிமகளை விட்டு அது சீக்கிரம் அழைத்து வர சொன்னாயே, என்ன காரணம்? எதற்காக அம்மா? ஓய், நான் எதற்காக தங்களை காண வந்தேன் தெரியுமா? எதற்காக? அரசே வணக்கங்க. அப்படியா? ஆகட்டும் மகனே, இந்திர பிரசவம் வந்து இருக்கிறேன். இதோ இந்திர பிரசவத்திற்காக போகிறாயா மகனே? பழகா மகனே. எதனால போக வேண்டாம் என்று சொல்கிறேன் என்று தெரியுமா? கண்ணே, உனக்கு முன்பதாக தேவர்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மூர்த்தி கடவுளுக்கு ஒருவராக விளங்கக்கூடிய யாரு? சங்கு துபாபுரை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கரனாக விளங்கக்கூடியவங்க ஸ்ரீமந்த நாராயணன். உனக்கு வேணா அவன் பெரியவனா இருக்கலாம். ஆமாங்க, அவன் வருவாய் என்றுதான் நான் போகிறேன். இந்திர பிரசவம் உனக்காக பார்த்து வைத்தேன். உனக்காக மனமுடிக்க வேண்டும் என்று சொல்லி மந்திரமாலையாகப்பட்டவள் நிச்சயம் செய்து வைத்திருந்த மணப்பெண்ணை அந்த கிருஷ்ண கண்ணனாகப்பட்டவர் அவரை அழைத்து போய் திருமணமாக செய்தார். அன்றைய தினமாக இருந்து இன்றைய தினம் வரைக்கும் அவருக்கு உனக்கு ஆகவே ஆகாது. வகை பின்பகையாக பண்ண எவ்வளவோ இருக்கிறது. அதனால தாயோடைய பேச்சை கேட்டு அங்க மட்டும் போகாத சுவாமி. 1000 முறை நீ அடுக்கு மொழியை எடுத்துரைத்தாலும் நான் இந்திர பிரசவம் சென்றுதான் வருவேன். ஆமா, சண்டாளன் சதிகாரனை நான் பழிவாங்காமல் விட மாட்டேன். என்னத்தான் அடுக்கு மொழியில 1000 முறை எடுத்துரைத்தாலும் அங்க போயேதான் தீர்வு சொல்றேன். உண்மைதானம்மா கண்ணே, அப்படி போய்தான் தீர வேண்டும் என்று நினைத்தால் தாயார் சொல்வதை ஒரு நொடிக்கு என்ன சொல்கிறாய்? இதோ அங்கே அந்த கண்ணனாகப்பட்டவர் இருந்தால் அவர் பார்வை படாத பாரி மறைந்திருந்து மட்டும் அங்கு என்ன நடக்குது ஏது நடக்குது பார்த்து விட்டு வீடு திரும்புவாயா? என்னம்மா மகனே, நான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை என்பதை அறியாமல் சொல்கிறாயா? என்னை விட்டு என்று நினைக்கிறாயா? எளிதிலே பெட்டிக்குள் அடக்க செய்ய சண்டாளன் சதிகாரன் கரிமூஞ்சி பையன் மானங்கெட்டவனை பங்கப்படுத்தாமல் நான் வரமேட்டேன். பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
என் மகனாகப்பட்ட பாலகனுக்கு ஏதோ ஒரு நேதி வந்து நேர்ந்துடும் என்று சொல்லி எனக்கு மனதிலே ஒரு பயமாக இருக்கிறது. அதனால நீ அங்க போ வேண்டாம் என்று நான் சொல்லல. போய் அந்த கண்ணன் பார்வையில் படாத மாதிரி அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது என்று பார்த்து விட்டு பதனமாக வீடு திரும்புவாயா. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று சான்றோர் சொல்லுவார். அத்தன்மை போல் உன் உள்ளம் பதறுகிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். நீ அரண்மனையில் இருந்தாய், நான் சென்று வருகிறேன். நீ அங்க போய் வரும் வரைக்கும் அரண்மனை வாயில் நுழைவு வாய் முன்பதாக நீ வருவே என்று சொல்லி வழி மீது இழுவைத்து காத்திருப்பேன். எனக்கு மட்டும் தாய் பாசம் இல்லாம போய்விடுமா? இரவை காத்த கிளி போல் தாயார் காத்திருப்பார் என்று நான் நினைத்த காரியத்தை முடித்து உடனே வருகிறேன். சென்று வாருங்கள். அப்ப பதனமாக போய் வாரு. ஆகட்டும். அமருங்கள் அமருங்கள் அமருங்கள். தனியார் போட்டாங்க. யாரு வருவாங்க? ராஜ்யத்திற்கு ராஜாதி ராஜர்கள் மன்னாதி மன்னர்களுக்கெல்லாம் 27 அனுப்பணும். எல்லா நாட்டு அரசர்களும் வந்து விட்டார். இன்னும் யாரு வரணும்? சரி, இன்னும் யாரோ வருவார்கள் போல் இருக்குது. வாஸ்தவம் பார்க்கலாம். ராஜ்யசபை தன்னை நாடினார். தனிப்பட்ட சமாதானம் அமைச்சிருக்கிறோம். ஒருத்தர் ஆவாதவா இருக்கிறான் பாவம், மௌத்தெல்லாம் முடிக்க முடியாது. துரியோதனா, நீங்கள் எவ்வளவு நேரத்துக்கு வந்தீங்க? நாங்கள் வந்து அதாவது இப்பொழுதுதான் வந்தோம். அப்படியா? ஆமா. சரி சரி. அது பூஜை பண்ணும்போது பூஜை பண்ணும்போது ஆனா ரத்தாவாகி விஸ்மாச்சாரியாரே இப்பொழுது சபையோ கூடியிருக்கிறது. மன்னாதி மன்னர்களும் ராஜாதி ராஜர்களும் இங்க நிறைஞ்சிருக்காங்க. அதனால இந்த சபையில யாகத்திற்கு தலைமை தாக்குவதற்கு ஒருவர் வேண்டுமல்ல. உனது தந்தை வாஸ்தவம். தர்மராஜாவுக்கு பாண்டு மகாராஜனுக்கு வாஸ்தவம். இந்த ராஜசூய யாகத்திற்கு இந்த யாகம் பூர்த்தி அடைய வேண்டும். தலைய வேண்டும். இந்த யாகம் பூர்த்தி அடைவதற்கு இதுக்கு தலைமை முதல் மரியாதை யாருக்கு செய்வது, யாருக்கு கொடுப்பது. வாஸ்தவம். அப்படி என்று இந்த பேரப்பிள்ளையாகப்பட்ட தர்மலிங்கம் பாட்டனாகப்பட்ட ஈஸ்வரி கேட்க அப்ப ஈஸ்வரன் சொல்கிறான்,
தர்மலிங்கம் காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களில் முதல் தேவராக விளக்கக்கூடிய பாட்கடல் பள்ளிக்கொண்ட அந்த பரந்தாமணிக்கே தகும். பொறுமையானவன தண்ணி போட்டலாம் அழித்தலாம் படைத்தலாம் அவன்தான் முதல்ல குடிக்காண்டிலாம் இங்க கூட்டியாந்தது அவர்களே அமரும் சற்று அமருங்கள். ரமேஷ் அமருங்கள். கொண்டு வாங்கப்பா. தட்டம் தேங்காய் பழம் மாலை எல்லாம் கொண்டு வாங்க. சமாச்சாரம் பொறுமையா பூர்த்தியா பண்ணணும், அவசரப்படக்கூடாது. கேளுங்கள் சபையோர்களே, இந்த அதாவது ஒரு சபை கூடனா அந்த சபைக்கு ஒரு தலைவர் வேணும். அதனால ராஜ தியாகத்திற்கு ராஜாக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. இந்த யாகத்தை முன்ன நின்று நடத்தி கொடுக்கறதுக்கு ஒரு தலைமை வேணும். அப்போ தாத்தாவாகிய கிருஷ்ணாச்சாரியாரை கேட்கும் போது அப்ப பெரியவங்களுக்கு சபையில யாரு பெரியவங்களோ அவங்களுக்கு மாலை மரியாதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப சபையில யாரு பெரியவங்க? படைத்தல் காத்தல் அழுத்தல் சொல்லக்கூடிய திருமூர்த்தியில ஒருவராகிய பகவான் தான் வெற்றித்து காக்கக்கூடியவர், அவரே பெரியவர். இந்த மாலை மரியாதையை அவருக்கே கொடுக்கலான்னு சொல்லி மாலை மரியாதையை கொடுக்குறாங்க. முதல் மரியாதை யார் கொடுக்க சொன்னோம்? யாரு அவனை கொடுக்க சொன்னா? அவன் நல்லவனா? மாடு திருடி அவன் சொல்றான், நீடா இவனுக்கு இடையில கொடுக்குற மாடு திருடி நீ எடா பெரிய மனுஷன். மாடு திருடும் நீ பெரிய மனுஷன். மாடு திருடும் பெரிய மனுஷன். அதாவது சபையில கேட்கும் போது சிசுபாலா யார் பெரியவங்களோ அவங்களுக்கு மரியாதை செய்யலாம் என்று பீஷ்மாச்சாரியர் சொன்னார். அதனால படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய திருமூர்த்தி பகவானே பெரியவர் என்று மாலை மரியாதை பகவானுக்கு கொடுக்க சொன்னார். ஏண்டா முண்ட துண்டுக்கு பிறந்தவன் வரலாம். இவங்க அப்பன் இவன் மாடு திருடி இவன் வம்சமெல்லாம் முண்டத்துக்கு பிறந்தது. இவன் பெரிய மனுஷனா?
இவன் பெரிய மனுஷனா? ஏய், இவன் எனக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுது? அத்தை பையன். அத்தை பையன். நான் மாமன் மாமன். சரி. எனக்கு பாக்குற பொண்ணு அவன் என்ன ஆகும்? தங்கச்சி முறை ஆகணும். ஏன்னா வேடு கட்டவா பாமான் எங்க இவன் கட்டிட்டானா? அண்ணன் கஞ்சிக்கிட்டு வந்து உட்காந்துட்டான். நல்லா கெஞ்சிக்கிட்டு வந்து உட்காந்து. இவன் தான் பெரியவனும். காய்ச்சல் அழைத்து இவன் புடுங்குறானா? உனக்கு பார்த்த பொண்ணு மாமாவுக்கு மணி நிச்சயம் பண்ணி காலைல பட்டியா? ஏத்து அப்படி. உனக்கு பார்த்த பொண்ணு உனக்கு பார்த்த பொண்ணு எனக்கு முறையான பொண்ணு. முறையான பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணியாச்சு. மழை வரைக்கு வர்ற நேரத்துல கூட்டிட்டு கேட்கலவா ஓட்டு. இவன் பெரியவனா? சில்லற இருக்கிறதுலயே சில்லற 6 பெட்டி சில்லற. சிரிக்கிறான்டா பர்றான். மோசமே இல்ல. மாமியால மத்த நேரத்துல போய் கதவு திறந்து விட்டு போந்தாலும் இல்ல. உண்மைதான். அப்பதான் எப்ப கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நரகாச்சூர்ண கொல்றதுக்கு இவன் பியத்தின வேண்டாம். இவனுக்கு மானம் இருக்குதா, ரோசம் இருக்குதா, சொரணம் இருக்குதா, 3 கட்டவன். 3 கூட பியவன் 3 பிடிக்கிறவன். மானம், ரோசம், வெக்கம் எதுவுமே இல்லை. இடையா மலையா வீரம் கட்டவன், புரணம் கட்டவன். ஏன்னா பாரு கர்ண பாரு அள்ளி அள்ளி கொடுத்து சிவந்த கரம் படைத்த வந்தது. அவனும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒண்ணுக்கும் இல்லாத 5 அதாவது இதெல்லாம் ஒரு அப்படி பிறந்திருந்தா தாண்டா யோசனை வரும். பல துணிக்கு பிறந்தவனுக்கு எப்படா யோசனை வரும்? நீங்க யாரும் செஞ்சா ஒப்பம் போய் சேர்ந்து போயிடுவானா? தகுதி இல்லாம செஞ்சா அது எப்படா தருதல பூசிய வேணா இருக்கும். தெரியாத வைக்கலாம். பழங்காமுடி சேகரன் மலக்கல்லாட்டம் அவனுக்கு கொடுத்துருக்கோம். எத்தனையோ ராஜராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. 56 ஜாஸ்திரம். ஆமா. கேவலம் ஒரு இடையன் மடையன் மரக்கோல் பிடிக்கிறவன் சல்லியனை கொடுத்துருக்கலாம், ஜகனை கொடுத்துருக்கலாம், மாமன்னன் துரியோதனை கொடுத்துருக்கலாம், அங்கு தேசாதி கர்ணனை கொடுத்துருக்கலாம். என்னடி யாருக்கும் கொடுக்காது நீங்களே வச்சுருந்தா கூட பிறந்தாலும் கடவுளுக்கு பிறந்த பசங்க ஒரு ஈழம் கட்டவன்டா, மானம் கட்டவன், மரியாதை கட்டவன். இப்ப யாரா சாமி நீங்க சொல்றீங்க? இருக்கிறதுலயே சில்ற அவமதித்து பேசுற உனக்கேடா மரியாதை? உன்னை கண்ணான்னு சொல்றதான் கறி முடிஞ்சு பையா. அட மாமியை பெண்டாடவே பெண்டாடம் பத்தாடி பத்தவண்ணா ஒரு செங்கோல் பிடிக்கிறவன் அந்த அவன பரவாயில்ல. மரக்கோல் பிடிக்கிறவன் சிசிபாலா, இந்த சபையில இது நாள் வரைக்கும் நான் பொறுத்தை, இதுக்கு மேல பொறுக்காது. சகல எனக்கு பார்த்த பொண்ணு சிசிபாலா, உன் தாய்
என்னிடத்துல சத்தியத்தை பெற்றா என் மகன் எவரும் ஒரு தவறுகள் செய்தாலும் 100 விலை பெருக்கணும் அப்படின்னு நீ பேசுறதெல்லாம் இந்த சபையில நான் 100 விலை பெருத்தை இதுக்கு மேல பேசல நடக்கிறது வேறையாயிரும். என்னைக்கு நான் உச்சத்தோட பிறந்தறான் இப்படி கூடியிருக்கிற சபையில கொண்டு வந்து கொடுக்கும் போது உன் கையில பட்ட உடனே என் உச்சம் பறிஞ்சு போச்சு. 3 கண்ணு 4 கையோட பிறந்திருந்தேன். ஏண்டா உன் கையில பட்ட உடனே என் 3 கண்ணால 1 கண்ணு மறைஞ்சி 2 கை மறைஞ்சுதான். அப்பவே எனக்கு என்ன அதோட விட்ட நான் பார்த்த பொண்ணை இவன் கட்டிட்டு போறான்பா. ஒரு தெரியத்த மாமன் பையனுக்கு பாக்குறத அத்தை பையன் கட்டலாமா? ஏப்பா நீ கேளு ராஜிப்பா ஊர்ல இப்படி நடந்தா விட்டுக்குவியா? அவரு போற ஊர்ல நடந்தா நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்க முடியாது. இவனை விட்டு வைக்கலாமா? கூடாது. மாமியா கிட்ட போறோம். அழகா இருந்தா கூட ஒரு அடிக்கடி சசிபாலா மீண்டும் மீண்டும் பேசாத. உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? சசிபாலா தண்ணி போட்டு ஒளிந்து போயிட்டு
கோமாளி அவதாரம் எடுத்து ஆடும்போது வாய் விட்டு சிரித்தான். மீண்டும் என் சக்கரை என் கைக்கு கெடுத்தது. அதனால இவன் உயிரை சங்கரிக்க முடிந்தது. சரி, இப்பொழுது இந்த ராசுவாகத்திற்கு சிசுபாலை மடித்தாச்சு. ஆமா, சராசந்தன் மடித்து சிசுபாலை மடித்தாச்சு. அதனால பகவானாகிய மாயவனுக்கு முதல் மரியாதையாக இந்த மாலையை அனுபவிக்கலாம். எல்லாரும் போங்க, எல்லாரும் போங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ மகாதேவாய நமக. அப்படியே கொஞ்சம் நாங்கள் அப்படியே